ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வண்ணதி கேக் பார்க். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சூப்பரான கேக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான பிரின்சஸ் கேக்காக தான் வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிங்க் கலரில் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பைனாப்பிள் ஃப்ளேவரில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பஞ்ச் எல்லாமே வந்து நான் முன்னாடி நாளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்பஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா 7 inch ஹைட் உள்ள டால் கேக்கோட அந்த டின்ல தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ டின்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ டின்ஸ் வந்து என்னென்ன கேக்கு எவ்வளோ கேஜிக்கு என்ன டின் யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து வீடியோ சீக்கிரமாகவே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பைனாப்பிள் ஃப்ளேவரில் கேட்டிருந்தனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸும் வந்து அதாவது ஸ்பஞ்சும் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் பண்ணியாச்சு. அண்ட் உள்ளே ஊற்றுற க்ரஷுமே வந்து பைனாப்பிள் க்ரஷ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது மாலாஸ் பிராண்டுடைய பைனாப்பிள் க்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ விப்பிங் க்ரீம் எல்லாமே வந்து ஆல்ரெடி பீட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து க்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேஸ் வந்து ஆஸ் யூஷுவல் மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே வந்து லேயரிங் கரெக்டாக பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோம் சைஸில் வரும், லைக் டோம் ஷேப்பில் வரும். அதாவது இந்த பிரின்சஸோட ட்ரெஸ்ஸுடைய ஷேப்பில் வந்து வரும். நம்ம கரெக்டாக அதை வந்து செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி வந்து பண்ண உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அண்ட் கொஞ்சமாக வந்து க்ரஷ் ஊற்றுங்க மேலே டாப் லேயர் போகும்போது. ஸோ பார்த்தீங்களா லைட்டாக வந்து கேக் லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், நம்ம வந்து டால் கேக் பண்ணுறோம், அதுவும் இல்லாமல் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பண்ணுறோன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து நம்ம சைஸை வந்து கரெக்ட் பண்ணணும். இல்லாட்டினா நீங்கள் லாஸ்ட் லேயர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பண்ணும்போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ் எல்லாமே ஊற்றி நம்ம வந்து ஃபில்லிங் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து க்ரீமை மேலே போட்டு நான் வந்து ஜஸ்ட் க்ரம் கோட் மட்டும் கொடுத்துக்க போகிறேன். க்ரம் கோட் கொடுத்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டபுள் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ க்ரம் கோட் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாயாமல் உங்களுக்கு வந்து கேக் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக சாயுது அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ரம் கோட் கொடுக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு வந்து சைட்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து க்ரம் கோட் கொடுத்து வந்து முடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக க்ரம் கோட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேக்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஐசிங் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து வெறும் க்ரம் கோட் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், க்ரம் கோட் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு உட்டன் டபுள் யூஸ் பண்ணி நான் வந்து செட் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோசெட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1M நாசில் யூஸ் பண்ணி நான் வந்து சிம்பிளான ஒரு ரோசெட் டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கஸ்டமர் வந்து அவங்க பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸும் வந்து பிங்க் கலர் அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து பிங்க் கலரில் ஒரு ரோசெட் ஃப்ளோரல் டிசைன் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மற்ற கேக்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசிங் கொடுக்கும்போது க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுட்டு ஷார்ப் எட்ஜஸ் வரதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் இல்லை இல்லையா, கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஃபுல்லாகவே வந்து நம்ம ரோசெட் டிசைனில் வந்து கொடுத்துக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், லாஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் பிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் பிங்காக இருக்கும், அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் லைட் பிங்காக இருக்கும், அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் லைட் பிங்காக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கலர்ஸை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஐசிங் பண்ணணும், அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஜி. ஸோ இந்த கேக்கோட கேஜி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 kg வந்துருச்சு. ஸோ இந்த 2 kg கேக் வந்து எப்படி நீங்கள் ப்ரைஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கோட ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் தான் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் இருக்கணும், லைக் குவார்ட்டர் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஃபில்லிங் வந்து உங்களுக்கு குவார்ட்டர் இருக்கணும். ஸோ டோட்டலாக மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 kg வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்பி டால் வந்து நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சைடில் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கு நாசில் பத்தலை. ஸோ அதனால நான் வந்து பார்பியை வந்து மேலே மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ரோசெட் தான் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ, இல்லை ரிப்பன் மாதிரி இல்லைன்னா ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஃபாண்டன்ட்லாம் யூஸ் பண்ணி எப்படி கேக்கில் பண்ணுறது அப்படின்றது இனி ஃபியூச்சரில் வர வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் பிளிங்க் ஆகணும் அப்படின்றதுக்காக லைக் ஸ்ப்ரிங்கிள் மாதிரி நான் வந்து இந்த பால் பீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, எடிபிள் பீட்ஸ், இதை வந்து நான் சில்வர் கலர் எடிபிள் பீட்ஸ் அங்கங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம பிரின்சஸ் ட்ரெஸ்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி டாப்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பால் பீட்ஸ் வந்து சுகர் பீட்ஸ் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் வந்து கிளிட்டரிங் யூஸ் பண்ணுறதுனா கூட கிளிட்டரிங் வந்து யூஸ் பண்ணலாம், அங்கங்கே யூஸ் பண்ணலாம். பட் இதோட கேஜி வந்து இதுவே வந்து லைக் 2 kg கிராஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நான் வந்து ரொம்பவே மினிமலாக தான் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கலர் வேரியேஷன் வந்து நீங்கள் பிங்க்கில் கொடுக்கலாம், ரெட்டில் கொடுத்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளூ அண்ட் க்ரீன் அந்த பீகாக் லைக் கலர்ஸில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த கேக்கோட இமேஜஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ நான் பண்ணும்போதெல்லாம் என் பையன் வந்து பார்த்துட்டே இருந்தான், என்னம்மா டால் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருந்தான். ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது. ஸோ உங்கள் பாப்பாவோட பர்த்டேக்கெல்லாம் இந்த மாதிரி கேக் வந்து ஆர்டர் பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.